அந்த டைம்ல அமெரிக்காவோட அதர் ஏஐ சேட்பாட் பெரிய பெரிய கம்பெனியோட ஒரு ஒரு மார்க்கெட்டே அது குறைச்சிட்டு எப்படின்னா அதோட அதாவது எக்ஸாம்பிள் சாட்ஜிபிடி எடுத்துக்கோமே எனக்கு தெரிஞ்ச சாட்ஜிபிடியை லேர்ன் பண்ண வைக்கிறது அதை ட்ரெயின் பண்ண மட்டும் வைக்கிறதுக்கு $100 மில்லியன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டீப் சீக்கர் ட்ரெயின் பண்ணதுக்கு ஒரு 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 டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணதுக்கு ஒரு ஃபியூ மில்லியன் ஒரு $1 மில்லியன் தான் தேவைப்பட்டிருக்கு. அப்படின்னா எவ்வளவு ஒரு மில்லியனுக்கும் இங்க 100 மில்லியனுக்கும் அந்த டிஃபரன்ஸ் பார்த்துருக்கோங்க. ஓகேவா? அவ்வளவு டாலர்ஸுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ண வைக்கிறதுக்கும் இது வந்துட்டு ஒரு $1 மில்லியன் தான் தேவையே. ஓகேவா? இது ஒரு காஸ்ட் டிஃபரன்ஸ். இன்னும் வந்துட்டு டீப்சீக்கோட அல்காரிதம் வந்துட்டு இந்த மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுனா கொடுக்குற இன்புட்டை பிரிச்சு 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 சிஸ்டம் அனுப்பி சிஸ்டம்ல வந்துட்டு திருப்பி வந்து சிஸ்டமோட அவுட்புட்டை மெர்ஜ் பண்ணி காமிக்கும். ஒரு இன்புட்டை கொடுக்கணும்னா அந்த ரன் பண்ற எனர்ஜி டீப்சீக்கை விடவும் சாட்ஜிபிட்ல வந்துட்டு அதிகம். ரெண்டாவது வந்துட்டு இந்த ரன் பண்ற எனர்ஜி ஜிபியூ ரன் பண்ற எனர்ஜி சாட்ஜிபிடி விடவும் டீப்சீக்ல கம்மி. ஓகேவா? சாட்ஜிபிட்ல 100% தேவைப்படுச்சுன்னா இது வந்து 1% 2%லயே அதை ரன் பண்ணி முடிச்சிடலாம். இன்புட் ப்ராம்ப்ட கொடுக்குறோம்னா டேட்டா பேஸ்ல அதிக பவர் எலக்ட்ரிக்கல் பவர் லாஸ் ஆகும். ஓகே, அங்க இருக்கிற ஒரு ஹெட் ஆஃபீஸ்ல அதிக பவர் லாஸ் ஆகும். ஆனா டீப்சீக்கை பொறுத்த அளவுக்கு அதிக பவர் லாஸ் ஆகாது. இதுதான் இந்த மேஜர் டிஃபரன்ஸ்னாலதான் ஒரு டீப்சீக் வந்துட்டு சாட்ஜிபிடிங்கிற ஒரு பெரிய கம்பெனியோட மார்க்கெட்டிங் குறைச்சது. ஓகேவா? இன்னொன்னு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறோம்னா ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஓகேவா? ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ்னா சாட்ஜிபிடி மாதிரி பெய்டு டூல் கிடையாது. பைசாவை பொறுத்து பெய்ட பொறுத்து ஆன்சர் தரும் சாட்ஜிபிடி. ஆனா டீப் சீக்கிங் வந்துட்டு ஃப்ரீ டூல். ஒரு எக்ஸாம்பிளா இங்க ஒரு சின்ன பையன் கையில ஒரு போன் இருக்கு, அதுல டீப் சீக்க இன்ஸ்டால் பண்ணிருக்கான். ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்கலாம், பணக்காரன் கையில